Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ காமிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வீடியோ தான். ஒரு 2-3 வாரமாகவே பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணுறது, இது க்ளீன் பண்ண சொல்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ ஈத் வேறு போகுது இல்லையா? ஸோ பக்ரீத்காக கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஈதுக்குமே கொஞ்சம் க்ளீனிங் நான் பண்ணுவேன் அது முன்னாடியிலேருந்தே. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். வெங்காயம், இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அப்புறம் அரேஞ்ச் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு சின்ன கிச்சன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மூணு செட்ஸாக டோட்டலாக 6 பீசஸ் வரும். ஸோ அதை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்திங்கன்னா வேக்யூம் ப்ரெஸ்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே நல்லா பெருசாக வந்துடும். ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது இதில்? ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 3-4 செக் பண்ணால் தெரியும். கிட்ஸு எங்கள் எல்லாருக்குமே பில்லோஸ் வாங்கி ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சப்பையாக போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஹோட்டலில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் கலர் பில்லோ, இந்த மாதிரி தான் வரும். இது வந்து 25 dirhams நினைக்கிறேன், ரெண்டும் சேர்த்து. குவாலிட்டி வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 3 செட் வாங்கியிருந்தேன் எல்லாருக்காகவுமே. அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே குக் பண்ணிவிட்டேன். ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, அப்புறம் வந்து இந்த கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வேலை இருந்ததா, அதனால் வந்து இந்த தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் அப்புறம் எக்கும் பண்ணிவிட்டேன். அது இருந்தாவே போதும், அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும். மொரோவர் நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் வெளியில் போகிறதா ஒரு பிளான் இருந்தது. ஸோ பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு பில் பண்ணிவிட்டு காட்டுறேன், ஓகேவா? கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி ஸ்லாப் மட்டும் தான் இருக்குது. நான் அதை வீடு பார்க்க வரும்போதே நோட் பண்ணல, அவ்வளோ அறிவு எனக்கு. ஸோ பார்க்கல. குக்கிங் ரேஞ்ச் வச்சுட்டு சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு அந்த மேலே இருக்க அந்த ட்ரைனிங் ஏரியா இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது குட்டியாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எம்டி தான். மேலே ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்குது, கேபினட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்லாம் அந்தளவுக்கு கம்மி தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு நான் டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதில் தான் என்னோடய மிக்ஸி, குக்கிங் ரேஞ்ச் இதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆடிட்டுருக்கு, கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்குது, ஆடிட்டுருக்கு. கொஞ்சம் சரி சொல்லிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நான் முன்னாடி வச்சுருந்ததை விட பிரெட் பார்த்திங்கன்னா சிறுசு, ஓகேவா? பட் வந்து நல்லா லாங்காக இருக்குது, அகலம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்தது. அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் நான் தான் பில்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் என் ஹஸ்பண்ட் கடைசியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இதுதான் அந்த டேபிள், நான் சொன்ன டேபிள். பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு வந்து கேப் இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். என்னென்னா அந்த பிரெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தது ஒரு 1.5 அடி மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது 1 அடி தான் வருது. பட் லாங் அந்த லென்த் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லென்த் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட ஜாஸ்தி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு போர்டு ஒன்று என்கிட்ட வச்சுருந்தேன், அந்த உடன் போர்டு. அது போட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு லேட்டராக வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. என்னோடய கிச்சன் வந்து நல்லா நின்று குக் பண்ணுறதுக்கு, 2 பேர்லாம் நின்று குக் பண்ணுறதுக்கு நல்லா தாராளமான கிச்சன் தான். பட் வந்து எனக்கு வந்து கவுண்டர் டாப் தான் என்கிட்ட இல்லை அப்படின்றதான் பிரச்சனையே என்கிட்ட. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த லென்த் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருக்கேன். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி இந்த உடன் போர்ட் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் குட்டியாக ஸ்பேஸ் இப்போது இருக்குது. அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு லேட்டராக அவங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இங்கே யூஏலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பின் பாயிண்ட்ஸ் நம்ம ஊரில் நிறைய ஸ்விட்ச் போர்டு நிறையா இருக்கும் இல்லையா, பட் இங்கெல்லாம் அப்படி இருக்கா, 1, 2 அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஒயர் வாங்கி தான் நம்மலாம் யூஸ் பண்ணிக்கிறது இங்கெல்லாம். என்னோடய பழைய டேபிள் இது தான். அது வந்து நான் வெளியில் இந்த ஷூ ரேக் இருந்தது இல்லையா, ஃப்ரிட்ஜ் இருந்தது இல்லையா, ஃப்ரிட்ஜை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு விற்றுட்டேன்னா ஆக்சுவலாக எனக்கு லாஸ் தான். அது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான காசில் வந்து சரி அந்த இடம் எனக்கு காலியான போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா செகண்ட்ஸ்லேயே பேசாமல் வாங்கிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அங்கே செகண்ட்ஸில் வாங்கும்போது நமக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். யாரும் மூவ் அவுட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட வாங்கிருங்க. சில பேர்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்துகிட்டே மூவ் அவுட் ஆவாங்க, ஒரு 6 months அந்த மாதிரிலாம். இல்லை வேறு எங்கேயாவது போவாங்க, லைக் துபாய் போயிடுவாங்க, இல்லைனா வேறு கண்ட்ரி போயிடுவாங்க, இல்லைனா சில பேர் விசிட்டில் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டர். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்ல பணம் மிச்சம் பண்ணலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து லைக் ஒரு 1200 இதுக்கோ வாங்கியிருந்தேன். பட் நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 500 dirhams தான் நான் கொடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு. நான் அவ்வளோ புதுசு அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் அவ்வளோ புதுசு, வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரியே இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த லோட்டஸ் வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசை. என்னென்னா எனக்கு ஒரு மெமரி இருக்குது, நான் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்கூல் போகும்போது நான் படித்தது பிராமன் ஸ்கூல், நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்கும். ஓகேவா, அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். மார்னிங் வந்து 8 மணின்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு பாஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த 8 மணிக்கு ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவாங்க அந்த பிள்ளையார் கோயிலில். அங்கே வந்து அந்த புல்லோட வாசனை, அப்புறம் வந்து இந்த தாமரைப்பூ இருக்கு இல்லையா, லோட்டஸ், அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போகும்போதே அங்கே அந்த பெல் சவுண்ட் கேட்கும். அந்த ரோஸ் வந்து ஒரு பாட்டி வந்து அங்கே பூ விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லுமே ரொம்ப டிவைனாக இருக்கும். அந்த ஸ்மெல் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். எங்கள் ஸ்கூல்லேயுமே நிறைய பூ இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து 2 நாள் தான் தாங்கும் போல இருக்குது. அது எனக்கு தெரியாதுங்க. இல்லை இல்லை டெக்கரேஷனுக்கு மம்மி ஃப்ளவர் ஆசையாக இருந்துச்சா? சரி வாங்கிக்கோ. அதெல்லாம் இருக்கு, சும்மா சொன்னேன். எப்போ செஞ்சா அதே மாதிரி மம்மி வந்து ஏர் ஃப்ளையரில் நான் முக்கியமாக எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, லோட்டஸில் வந்து ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஒரு இதில் படிக்கும்போது பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். பட் இதில் வந்து ஸ்மெல் இல்லை. அது வந்து வேறு வெரைட்டியில் தான் ஸ்மெல் இருக்குமா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது தான் ஸ்மெல் இருக்குமா. இதுவே இது இங்கே வைக்கிறதுக்கு இல்லை, ஹாலில் வைக்கிறதுக்கு சும்மா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரேவாகவே மாற்றிட்டேன். இங்கே வந்து ப்ரெட் வச்சுருக்கேன், பீனட் பட்டர் வச்சுருக்கேன். பீனட் பட்டர் ஒரு ஆள் தீன்றது கிடையாது, பட் ஸ்டில் இட் இஸ் ஹியர். அப்புறம் இது வந்து ஜாமு. இங்கே கொஞ்சம் ரோல்டு ஓட்ஸ் வச்சுருக்கேன், ஓவர் நைட் ஓட்ஸ் எப்போயாவது பண்ணாதே போடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பாக்ஸில் போட்டு மீதி இருக்குது. இது என்னென்னா அந்த கோதுமை இருக்குல்ல, இந்த இப்படி இருக்குமே அந்த கோதுமை ரவை, சாரி இதுதான் இல்லை, கோதுமை ரவை வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆள் இந்த ட்ரையில் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து என்னோடய இது வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் குக்கர் வச்சுருக்கேன். ஓகேவா, நியூட்ரி குக்கர் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே மிக்ஸி இங்கே வச்சுருக்கேன், அங்கேருந்து மிக்ஸி எடுத்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக கீழே வந்து ஏர் ஃப்ரையர் இருக்குது. இங்கே வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். இங்கே இந்த பெரிய பேன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கே 2 வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுற மாதிரி. கீழே வந்து அவன் வச்சுருக்கேன். என்னென்னா அந்த அவன் வந்து இங்கே தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் அந்த ஹைட்டு வந்து அது எனக்கு உள்ளே ஏறல. ஸோ எனக்கு இது மட்டும் தான் ஏறிச்சு அப்படின்றதால நான் இது இங்கே வச்சுட்டு இது இங்கே வச்சுட்டேன். ஏன்னா அவன் வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ பக்கத்தில் வந்து இது வச்சுருக்கேன், சாண்ட்விச் மேக்கர் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பொட்டேட்டோ, அப்புறம் வந்து இந்த அருவி இதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே குட்டி வெங்காயம் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த எசென்ஷியலான ஐட்டம்ஸ் லைக் இந்த என் ஹஸ்பண்ட்க்கு எடுக்கிற மாதிரி. இந்த சம்டைம்ஸ் வந்து இது வந்து பசங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஆச்சு ரொம்ப ரேராக எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இன்னொரு இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. ஸோ அது இங்கே வச்சுருக்கேன். ஸோ சில பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வச்சுருக்கேன். எனக்கு இப்போதைக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் தாங்கிச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்தே இப்படி வாட ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் அந்த வச்ச அன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது, மாஷால்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அனுஷாவும் நானும் என் ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் இதுக்கு போயிருந்தோம். இங்கே ஆக்சுவலி நான் பேசியிருந்தேன், அதெல்லாம் வந்து கேட்காது. ஏன்னா பின்னாடி வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுட்பால்லாம். அதில் ரொம்ப சவுண்டாக இருக்குது, நாய்ஸ் வந்து ஆடிபிளாகவே இல்லை. அதுக்காக நான் இப்போ பேசுகிறேன். என்ன அப்படின்னா இங்கெல்லாம் வந்து நல்லா சூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க.
மே ஆயிடுச்சுல. ஸோ நல்லா சூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வெளியிலலாம் வர முடியல. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வெயில் போனதுக்கப்புறம் கூட அந்த சூடு வந்து அப்படியே லிங்கரிங் ஆகிட்டே இருக்கும். அந்த அட்மாஸ்பியரில் ரொம்ப ஹியூமிடாக இருக்கும், தாங்கவே முடியாது. அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹிஜாப் எல்லாம் ரேப் பண்ணிட்டு போகிறோம் வச்சுக்கோங்களேன், உள்ளேயே வேர்த்துட்டு ஒரு மாதிரி சஃபகேட் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வின்டரில் வந்து வெளியில் ஓடிட்டே இருக்கலாம்னு தோணும். பட் இந்த சம்மர் வந்துச்சு வச்சுக்கோங்க, வெளியிலே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது மாதிரி தான் எனக்கு அன்றைக்குமே இருந்தது. பயங்கர சூடாக இருந்தது. மைஷா வந்து கொஞ்சம் டியூஷன் அப்புறம் ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்காக போயிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அனுஷா கூட்டிகிட்டு வந்திருந்தோம். என்னன்னா இப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரி டைம் டேபிள் போட்ட மாதிரி ரொம்ப டைட்டாக போகுது. இத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், இத்தனை மணிக்கு சாப்பாடு பண்ணுறோம், இத்தனை மணிக்கு பசங்களை அனுப்புகிறோம், திருப்பி அவங்கள பிக்கப் பண்ணுறது, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது, நடுவில் என்னோடய வேலை எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்ட் டைமில் அந்தந்த டைமில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு டைம் இல்லை. டைம் இருந்தால் கூட அது ஒரு என்ன சொல்கிறதுனா ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு வேலை பண்ணணும், இல்லை ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னு கூட தோணும் மாதிரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப அப்படியே ஃபிட்டடாக இருக்குது அந்த ஸ்கெடியூலே. ஸோ அதுக்காக தான் வீடியோ போகிறதுக்குமே கொஞ்சம் டிலே ஆகுது. ரமதானில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒர்க்கிங் டைமும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் வந்து அனோஷாவுமே நல்லா டயர்ட் ஆகிட்டு அங்கே வெளியில் போயிட்டு வந்ததுனால. ஸோ டின்னருக்காக வெளியில் வந்திருந்தோம். மோஸ்ட்லி நான் தான் கேமரா ஹேண்டில் பண்ணுவேன் இல்லையா? எல்லாமே செல்ஃபி மோடில் தான் இருக்கும் இல்லையா? என்னன்னா எனக்கு யாருமே எனக்கு வீடியோஸ் எடுத்து தர மாட்டாங்க. யாருக்கா எடுத்து தரணும், அவங்கள்ட்ட போட்டு கெஞ்சணும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க மைஷாட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மைஷாட்ட கேட்டால் அவர் ரொம்ப டூ மச் ஆட்டிடியூட் காட்டுவா. ஸோ அதனாலேயே நானே இது பண்ணுறது. என்றைக்காவது மைஷா இந்த மாதிரி எனக்கு வீடியோஸ் எடுத்து கொடுப்பா, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வீடியோ மாதிரி. கீ ரைஸ் சாப்பிடுவா? கீ ரைஸ் சாப்பிடுவா. என்ன சோறு இருக்குன்னு தெரியல. நான் நாளைக்கு கீ ரைஸ் செய்வேன். கீ ரைஸ் மட்டன் கறி செய்வேன். பியாஸ் அப்போ யார் எடுத்து கொடுத்தா? இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் இதுக்கு போனது ரொம்ப ரேர் தான். என் ஹஸ்பண்ட் நானும் ஒரு தடவை போயிருக்கோம். அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் கூப்பிட்டு நான் போகிறதில்ல. இங்கே வந்து நல்ல கஞ்சி கிடைக்கும், பழைய கஞ்சி இருக்கு இல்லையா? ஸோ அது கிடைக்கும். கஞ்சிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. குட்டி ரெஸ்டாரண்ட் தான். வெளியிலேயும் செட்டப்ஸ் இருக்கும், உள்ளேயும் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே அட்டிக் மாதிரி இருக்குது. அட்டிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சின்ன செட்டப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அட்டிக் கிடையாது பேசிக்லி, பட் சின்ன ஸ்பேஸு அதை அவங்க வந்து அப்படி யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல காசியான ஒரு ரெஸ்டாரண்ட், குட்டி ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஒரு ஆள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். ப்ரைஸுமே நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. மைஷா வந்து இந்த பழங்கஞ்சி வாங்கியிருந்தா, அதில் நல்ல தோரன் கப்பை அப்புறம் வந்து இந்த ஃபிஷ் கறி எல்லாம் வச்சு வந்துருந்தது. அப்புறம் ட்ரை ஃபிஷ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் இந்த பழைய சோறு வாங்கியிருந்தோம், அப்புறம் வந்து ஃபிஷ் கறி வாங்கியிருந்தோம். அந்த ஷெரி ஃபிஷ் கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கீ ரைஸ், மட்டன் பிரியாணி, அப்புறம் பரோட்டா, அப்புறம் இந்த பீஃப் ஃப்ரை எல்லாம் வாங்கியிருந்தோம். பீஃபு மட்டன் வாங்காதீங்க, பீஃப் மட்டன் நல்லா இல்லை. அங்கே வந்து சீ ஃபுட் நல்லாயிருக்கு. சீ ஃபுட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது சாப்பிட்டுட்டு எவ்வளோ பார்சல் எடுத்துருக்கோம் பாருங்கள். அது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு தான். ஏன்னா அவ்வளோ எங்களால் சாப்பிடவே முடியல. அந்தளவுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஒரு கடை. இன்ஷால்லா நான் இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு டீயோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பெரி எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பெரின்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடில் சொடுக்கு தக்காளி சொல்லுவாங்க, உங்கள் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதோட vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.